ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் உடைய ஓவரால் ரிவ்யூ. ஐபிபிஎஸ் கிளர்க் உடைய ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கான ரிவ்யூஸ் வந்து நான் போன வீக்ல போட்டிருந்தேன். இந்த 31st, அதாவது இந்த சாட்டர்டே வந்து நமக்கு 3rd டே எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ ஓவராலா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் இவ்வளோ அட்டம் மேல கொடுத்துருந்தா நான் இப்ப படிக்கலாம், இதுக்கு மெயின்ஸ்க்கு நான் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளோட மொபைல் ஆப் அண்ட் நம்மளோட வெப்சைட்ல வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல 699 rupeesக்கு அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 days ரிவ்யூஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31st ஆகஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். 31st ஆகஸ்ட் நடந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஓவராலாவே ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கு. 31st ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாட் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிட் எப்படி சொல்றது, ஒரு ஆக்சுவலி ஈஸியா தான் கைஸ் இருந்திருக்கு. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு, ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த செகண்ட் ஸ்லாட் மட்டும் ஃபீல் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் ஸ்லாட் எல்லாமே ஈஸி. நிறைய பேர் இன்ஃபேக்ட் ஒரு 75+ மோஸ்ட் ஆஃப் த பேர் எல்லா ஸ்லாட்ஸ்லயுமே சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ஈஸி. ஜென்ரலி ஐபிபிஎஸ் கிளர்க்குங்கிறது ஈஸியான எக்ஸாம் தான். அதில் நிறைய பேர் 75+ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்க. இந்த செகண்ட் ஸ்லாட்ல மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது கைஸ், கொஞ்சம் ஒரு டஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபைன். இப்ப நம்ம ஓவரால் ரிவ்யூ எவ்வளவுக்கு மேல இருந்தா நான் படிக்கலாம், மெயின்ஸ்க்கு படிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம 2023ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வேகன்சி வந்துட்டு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 300 கிட்ட இருந்தது கைஸ். அப்ராக்சிமேட்லா 300 கிட்ட இருந்தது. ஒரு 288 அந்த ரேஞ்சில இருந்தது. இப்ப 2024ல வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் நமக்கு 600+ வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதை விட வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள் ஆயிருக்கு. இனிஷியலா இன்னும் போக 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 உங்களுக்கு இந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்றது இனிஷியலா போன வருஷம் இந்த வேகன்சிஸை விட இந்த வருஷம் வேகன்சிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு டபுள் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்தது அதிகமான வேகன்சி இருக்கிறது நம்மளோட ஸ்டேட்டுக்கு தான். நெக்ஸ்ட் போன இயற்கான கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 65 ரேஞ்சில் இருந்திருக்கு. இந்த இயர் கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வேகன்சிஸ் வந்து டபுள் ஆகும் போது கட் ஆஃப் வந்து கம்மியாகும். ஏன்னா நிறைய இன்னொரு டபுள் ஆயிருக்குன்னா இந்த கட் ஆஃப் வந்து கம்மியாகும் அப்படிங்கறத நம்மளோட ஜென்ரல் மைண்ட் செட்டா இருக்கும். பட் இந்த கட் ஆஃப் வந்து இந்த இயரும் கம்மி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, இதே ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அது ஏன் அப்படிங்கறத சொல்றேன். ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் கைஸ், வருஷம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ் பத்தி அவேர்னஸ் வந்துட்டு 2015ல எத்தனை பேருக்கு இருந்திருக்கும் அந்த அவேர்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட இப்போ ஒரு 10 மடங்கு அதிகரிச்சிருக்கும். நிறைய பேருக்கு பேங்க் எக்ஸாம் பத்தி அவேர்னஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜென்ரலா 80+ அட்டம்ஸ் அப்படிங்கிறது நார்த் இந்தியா லைக் உத்தரப்பிரதேஷ், நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஜென்ரலா 80+ வந்து நிறைய போடுவாங்க. பட் இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர், அதாவது ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, நல்லா தெளிவா ஒரு ஆர்கனைஸ்டா ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருமே ஈஸியாவே 80+, என்னால ஐபிபிஎஸ் கிளர்க்ல என்னால எடுக்க முடிஞ்சது மேம், ஒரு 75+ எடுக்க முடிஞ்சது மேம். இது வந்து நான் சொல்றது வந்து டாப்பர்ஸ், ஓகேங்களா? பட் இந்த டாப்பர்ஸ் உடைய ஸ்கோரே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் அவேர்னஸ் கம்மி. நம்ம ஓரளவுக்கு ஒவ்வொரு செக்ஷன்லயும் இவ்வளவு மார்க் எடுத்தா போதும் அந்த மாதிரி அவேர்னஸ் தான் இருந்தது. பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 100க்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் 100க்கு எவ்வளவுக்கு என்னால முடியுமோ அட்டம் பண்ணணும், அவ்வளோ கரெக்டா அட்டம் பண்ணணும், நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ்ல போயிடக்கூடாது. எல்லா அவேர்னஸுமே இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இருக்கு. ஸோ அந்த அவேர்னஸ் வரும்போது காம்படிஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நான் திரும்பியும் சொன்ன மாதிரி இந்த டாப் 75+ போடுறவங்களே நிறைய ஆயிடுச்சு. அப்ப இந்த ஆவரேஜா போடுறவங்க பாத்தீங்க அப்படின்னா 60+ போடுறது வந்து எக்கச்சக்கமா ஆயிருக்கு. அதுலயும் இந்த 60+ நான் சொல்றது வந்து குட் அட்டம்ஸ், அதாவது தப்பே இல்லாம கரெக்டா அட்டம் பண்ணிருக்கிறது. நிறைய பேர் வந்து இந்த தப்பே இல்லாம கரெக்டா அட்டன் பண்றது வந்து மெயினா இங்கிலீஷ்ல, மேக்ஸ்ல ரீசனிங்ல எல்லாம் கூட ஓகே ஓரளவுக்கு இது கரெக்டா இருக்கு, கண்டிப்பா கரெக்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர் ஸ்பாட்டிங்கா இருக்கட்டும் இதாதான் மோஸ்ட்லி இருக்கணும்.
ஓகே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா இருக்கட்டும் ஓரளவுக்கு எப்படி சொல்றது ஒரு 70% இதா தான் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸே நம்ம மார்க் பண்ணுவோம். ஒரு சில ஃபியூ கொஸ்டின்ஸ்க்கு தான் இதுதான் கண்டிப்பா ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த இங்கிலீஷ்லயுமே அந்த அக்யூரசி அப்படிங்கிறது இப்ப இருக்கிற பசங்களுக்குலாம் அவேர்னஸ் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுதுன்னு அட்டன் பண்றாங்க. ஒரு 40%க்கு 50-50 இருக்குன்னா கூட விட்டுடுறாங்க. ஸோ அந்த குட் அட்டம்ஸ் வந்து ஒரு 60+ கொடுத்துருக்கிறவங்களோட எண்ணிக்கையே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த இயர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து போன இயரை 65 விட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது டெஃபினட்டா பாத்தீங்கன்னா 65+ டெஃபினட்டாவே இந்த இயரும் டெஃபினட்டா இருக்கும் கைஸ். அதுல எந்த சேஞ்சஸும் இருக்க போறது கிடையாது. ஓகே அப்ப 65+னா நான் 65க்கு மேல குட் அட்டம்ஸ் கொடுத்திருந்தாதான் நான் படிக்கணுமானா அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டும் எந்தெந்த டிஃபிகல்ட்டி லெவல் இருந்ததோ அதுக்கு ஏத்தாப்புல IBPSல நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த 3 டேஸ்ல எந்தெந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாடரேட் லெவல்ல இருந்தது, ஈஸியா இல்லாம மாடரேட் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல 3rd ஸ்லாட், செகண்ட் டேல 4th ஸ்லாட், தேர்ட் டே அதாவது 31st ஆகஸ்ட்ல கொஞ்சம் செகண்ட் ஸ்லாட். இதுல இருக்கிறதுலே ஓரளவுக்கு இந்த 3லயுமே இருக்கிறதுலே டஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே 3rd ஸ்லாட் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே 3rd ஸ்லாட்ல இருக்கிறவங்க 57+ குட் அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது எல்லாமே கரெக்டா எழுதியிருக்கேன், ஒண்ணு கூட தப்பா எழுதல, 57க்கு மேலனா நீங்களும் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இது ஆல்மோஸ்ட் சேம் தான். இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு 60+ குட் அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் ஸ்லாட், செகண்ட் டேல 4th ஸ்லாட் அண்ட் தேர்ட் டேல செகண்ட் ஸ்லாட் தவிர ரிமைனிங் ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாருமே ஒரு 63+ குட் அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க. 63+ எல்லாமே நான் வந்துட்டு கரெக்டா எழுதியிருக்கேன், மேக்சிமம் நான் கரெக்டா அட்டம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இல்ல மேம் நான் ரிமைனிங் ஸ்லாட்ல வரேன்னா நான் 60 தான் கரெக்டா போட்டிருக்கேனாலும் திரும்பி நான் சொல்ல வரேன் நீங்களும் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நீங்க 60 இது கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் அந்த யூ ஹவ் டெஃபினெட்லி ப்ரிப்பேர்டு வெரி வெல். நீங்க லோவா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இனிமேதான் SBI கிளர்க் வரப்போகுது, IBPS PO வரப்போகுது, SBI PO எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ உங்களுடைய மைண்ட உங்களை நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே நான் எதுல தப்பு பண்ணேன், ஏன்னா நிறைய பேர் 70+ அட்டன் பண்ணிருக்காங்க, 80+ அட்டன் பண்ணிருக்காங்க, என்னால ஏன் முடியல, நான் எதுல லேக் ஆறேன், ஸ்பீடு நான் கம்மியா பண்றேன், நான் டூ மோர் ப்ராக்டிஸ். ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு அதை 20 கொஸ்டின் ஆக்குங்க, இன்னும் டபுள் ஆக்குங்க. பிகாஸ் இந்த இயர்க்குள்ள வேணும் அப்படின்னா யூ ஷுட் ஒர்க் மோர் ஹார்ட். அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நீங்க இப்ப 60+ எடுத்தவங்க அடுத்தது SBI கிளர்க் வரும்போது யூ வில் கெட் 70+. டெஃபினட்டா அதை கிளியர் பண்ணுவீங்க. அப்ப நீங்க மெயின்ஸ்க்கு புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால கிளியர் பண்ண முடியாது. சோ எல்லாருமே மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த IBPS கிளர்க்ல 50+ எடுத்திருக்கவங்க எல்லாருமே 50+ எடுத்திருந்தீங்கன்னா IBPS கிளர்க் கிளியர் பண்ண முடியாது. பட் ரிமைனிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி எதுல தப்பு பண்ண, எந்த டாபிக்ல வீக்கா இருக்கீங்களோ திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றது மூலமா உங்களால இந்த இயர்க்குள்ள ஜாப் வாங்க முடியும். உங்களை அனலைஸ் பண்ணுங்க, ஜென்ரலா பாக்காதீங்க அவங்களால முடியுது என்னால முடியல அந்த மாதிரி நோ கம்பேரிசன். ஜஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப். உங்களோட பெஸ்டா இன்னும் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே அந்த மைண்ட் செட் எல்லாமே இருக்கிறவங்க நீங்களும் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்ல, மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ப்ரிலிம்ஸை விட டெஃபினட்டா த லெவல் வில் பி வெரி ஹையர். அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல், பிராக்டிஸ் லெவல் எல்லாமே அந்த லெவல்ல இருந்தாதான் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே மெயின்ஸ்க்கு பேரலா தயவு செய்து படிங்க. அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்ல 63+ குட் அட்டம்ஸ் கொடுத்துருக்கோங்க, கண்டிப்பா மெயின்ஸ்க்கு டெஃபினட்டாவே ப்ரிப்பேர் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த ஸ்லாட்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஓவரால் ரிவ்யூ. நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாமே நீங்க ப்ரீவியஸ் இயரோட வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட ரிவ்யூஸ் அக்யூரேட்டாவே இருக்கும். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓவரால் அனாலிசிஸ்ல டெஃபினெட்லி இந்த இயர் 65+ வந்து கட் ஆஃப் டெஃபினட்டா இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மொபைல் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் அது அடிக்கடி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் கைஸ் இஃப் ஐ புட் எனி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.